சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறம் வந்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். சுரக்காய் வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாங்க. ஜாரில் ஒரு மூடி தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கைப்பிடி கடலக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சதை குழம்புல சேர்த்துக்கலாம். கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்சு இறக்குனா சுரக்காய் கடலக்கொட்டை குழம்பு தயார். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வாசத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 3 தக்காளி மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி தேங்காய் சேர்த்தாததுனால இப்படி ஆட் பண்ணாத குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். மீனில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோடனே குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சதும் தண்ணியாக கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு சுண்டுட்டோம். இன்னைக்கு முட்டைப்பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மெத்தட்லேயே குழம்பு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் சேர்த்துல இதுலேயே வேணால் நீங்கள் தேங்காய் தனியாக ஒரு 2 சில்லு எடுத்து அதை நல்லா அரைச்சி அதை நீங்கள் 2 பத்தை எடுத்து நல்லா அரைச்சி அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட சிகப்பு அவல் 3 தடவை அலசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
அவளுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இதோடவே துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. 10 நிமிஷம் நல்லா வதக்கி இறக்குனீங்கன்னா பரிமாறிடலாங்க. நன்றி. இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு எடுத்து இதே மாதிரியே நடுவில் கீறி ஒரு கோடு போட்டு கத்தியனால் அந்த கோடு போட்ட இடத்த நல்லா நெம்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தோல் உறிஞ்சி வந்துடுங்க. கிழங்குல மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோல் எடுக்க ஆரம்பிங்க. கிழங்கு ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணியில் கழுவிடுங்க, ஏன்னா அதில் மண் இருக்கும். இதே மாதிரியே தோல் எடுத்ததும் மேலே கீழே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் 2 கிழங்கு போட்டிருக்கேன். அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ கிழங்கு வேவறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிடலாங்க. விசில் நல்லா சுற்றி விட்டு போட்டுக்கோங்க. குக்கரில் அந்த உள்ளார இருக்கிற ஓட்டைங்களில் ஏதாவது சோத்து பருக்க அடைச்சிருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வைக்கணுங்க. ஒரு கம்பியை வச்சு குத்தி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை வச்சு 3 விசில் விடணுங்க. அவ்வளோதாங்க, கிழங்கு வெந்துருச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. இந்த கிழங்குல கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பார்க்கலாங்க. மரவள்ளி கிழங்கு வாங்கி நல்லா தோல் சீவிட்டு மேல் பகுதியும் அடிப்பகுதியும் அறுத்து எடுத்துடணுங்க. அறுத்து எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு செதுக்கிறத வச்சு இது போல் கீழ் பக்கத்துலேருந்து செதுக்கிக்கிட்டே வரணுங்க. இந்த மாதிரி செதுக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கிடைக்குங்க. உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனா அது உடஞ்சிருக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணுங்க, அப்போ தான் சிப்ஸு பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செதுக்கி வச்சுருக்க மரவள்ளி கிழங்க நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கலாங்க. மரவள்ளி கிழங்க எண்ணெயில் போட்டதும் நல்ல ஒரு சலசலப்பு இருக்குங்க. அந்த நுரை எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 10 செகண்ட்லேயே ரெடி ஆயிருங்க. அந்த சைடு வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். அந்த டைமில் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், சைடெல்லாம் நல்லா ப்ரௌனாக நல்லா சிப்ஸ் வந்து மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி போட்டுக்கலாங்க. இதே போல் எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துடலாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக செய்கிறதுனால சின்ன சட்டியில் வச்சு செஞ்சுருக்கேங்க. நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் பெரிய வானலியாக பார்த்து எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த சிப்ஸில் இப்போ தேவையான அளவு உப்பு தூவிக்கலாங்க. கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. நல்லா குலுக்கி விடணுங்க. ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா தான் உப்பு மிளகாய்த்தூள் எல்லா சிப்ஸ்லேயுமே படுங்க. இல்லைனா பாதி சிப்ஸில் வந்து உப்பே இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இதாக இருக்குன்னு. இப்போ எடுத்து சாப்பிட்லாங்க.